Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Best வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஜனவரியே வந்து நான் வந்து மாஸ்டர்ஸோட ஃபிலிம்ஸை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நான் அதை வந்து ஏப்ரல் மேலே பண்ண வேண்டியது பட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஒரு மாஸ்டர்ஸோட ஃபிலிமை வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 days ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நாம் எந்த மாஸ்டரை நம்ம கையில் எடுத்துருக்கோன்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து ஈஸியாக போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு டேவிட் லியன், பிரிட்டிஷ் ஃபிலிம் மேக்கர், அவருடைய ஃபிலிம்ஸ் தான் நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இதில் மிக முக்கியமாக ரொம்ப குறிப்பிட்ட சில படங்கள் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த படங்களை தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும். இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் இல்லை ஓல்டு கிளாசிக்ஸ் ஃபிலிம்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் பேசிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மாஸ்டர்ஸ் ஃபிலிம், இதுதான் வந்து இந்த எபிசோடோட நேம். ஸோ அந்த மாஸ்டர்ஸ் ஃபிலிம் வரிசையில் நாம் பார்க்க போகிற இயக்குனர் இந்த எபிசோடில் முதல்ல டைரக்டர் டேவிட் லியன். சரி, முதல்ல அவர் இயக்கிய படமான ப்ரீஃப் என்கவுண்டர் பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த படம் வெளியான ஆண்டு 1945. இது வந்து ஒரு பிரிட்டன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் சொன்ன மாதிரி டேவிட் லியன். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் அந்தோனி அல்லன், ரொனால்ட் நியமே அண்ட் டேவிட் லேன். திரைப்படத்தில் செலியா ஜான்சன் லௌராவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரெவோர் ஹாவர்ட், டாக்டர் அலேகா அவர் ஒரு சப்ஜெக்ட் ரோல் பண்ணியிருக்காருங்க. சரிங்க, ப்ரீஃப் என்கவுண்டர் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான லௌரா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பசங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஹஸ்பண்ட், அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவங்க வந்து பேசிக்கலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஆனால் ஒரு ஷாப்பிங்காக வெளில போகிறாங்க. அவங்களோட கெச்வர்த் அந்த இடத்துலேருந்து பெட்ஃபோர்டுக்கு வந்து அங்கே ஷாப்பிங் போகிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் போகிற இடத்துல மிக முக்கியம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பெட்ஃபோர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க டீ குடிக்கிறதுக்காக அந்த ஒரு டீ ஷாப்புக்குள்ளே எப்போவுமே போகிறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே அவங்க டாக்டர் அலக் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மீட் பண்ணுற வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த சூழல் ஏற்பட்ட அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் அலக்கும் லௌராவுக்கும் தங்களை அறியாமையே காதல் வயப்படுறாங்க. இப்போ என்னென்னா, காதல் வயப்பட்ட லௌரா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே காதல் வயப்படுறாங்க. இதில் முக்கியமாக லௌராவை தான் டேரக்டர் எடுத்துக்கிறார். லௌரா இந்த காதலை எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க, இறுதியில் இது அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்தது, இறுதியில் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்களமைங்க. ப்ரீஃப் என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற ஆங்கிளில் தான் ஆரம்பிக்குது. லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிக்குது. பட் வேறு இந்த படம் பீக்கில் ஸ்டாண்ட் ஆகி போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த படம் ஒரே ஒரு 2 கதாபாத்திரங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வயப்பட்டாலும் மிக முக்கியமாக லௌராவுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த படம் மூவ் ஆகுது. ஸோ இந்த படம் அங்கே தான் ஒரு படி மேலே நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அப்படி போனதுனால என்ன ஆகும், முழுக்க லௌரா கூட தான் அந்த படத்தை ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். ஸோ ட்ராவல் ஆகும்போது லௌரா என்ன மாதிரி விஷயங்களை நினைக்கிறா, லௌரா என்ன மாதிரி விஷயங்களை வந்து அந்த காதலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறா, என்ன மாதிரி எப்படி அது காதல் வயப்படுறா, அது எல்லாம் எடுத்துக்கிறா, அவள் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸு எமோஷன்ஸையும் கோத்ரூ பண்ணுறா இந்த காதலில் அப்படின்றத ரொம்ப நீட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் சொல்லியிருந்தார். தட் வாஸ் ரியல்லி ஆசம் பாயிண்ட். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று எடுத்து சொல்லணும், இப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் தைரியம் வேணும். அதை பண்ணதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கையாண்ட ஒரு விஷயம் வந்து இந்த வாய்ஸ் ஓவர். ஆக்சுவலாக எனக்கு வாய்ஸ் ஓவரில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு வாய்ஸ் ஓவர் வைக்கிறோன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற ஆள். ஏன்னா வாய்ஸ் ஓவரே வேணான்னு நினைக்கிற ஆள் நான். பட் இதில் வாய்ஸ் ஓவர் வரும்போது நான் கொஞ்சம் டவுன் ஆனேன். என்னடா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த காலத்தில் புரியல அதனால இப்படி வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் எனக்கு இருந்தது. பட் இல்லை, நான் படம் பார்க்க எல்லாருமே சரி, நமக்கு நெருக்கமானவங்களை நமக்கு வந்து வேறு விஷயம் தாண்டி பண்ணுவோம், நம்மகிட்ட எதை சொல்ல முடியாது, அது மனசுக்குள்ளேயே நினச்சிப்போம் இல்லைங்களா. அந்த மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த வாய்ஸ் ஓவரில் கொண்டு வந்துடுறாரு. ஸோ அது ஒரு இடத்துல நியாயம் அப்படின்றதையும் அது வந்து ப்ரூவ் பண்ணுற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அந்த வாய்ஸ் ஓவரும் கரெக்டாக ஜஸ்டிஃபிகல் பண்ணப்பட்டு இருந்ததுங்க அந்த படத்தில். அது இன்னொரு படம். இன்னொன்று, இந்த படத்தில் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டருக்கு என்ன கோத்ரூ பண்ணது தான் அதை ரொம்ப கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் அதில் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ரொம்ப கரெக்டான ரைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த கரெக்டான ரைட்டிங் இருந்ததுனால தான் மிக முக்கியமாக லௌராவை பண்ண செலியா ஜான்சனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக். இட்ஸ் லைக் அ பீக் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். இதாவது ஒரு இந்த இவங்களை பார்க்கும்போது இவங்க அப்படியே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஒரு அந்த லௌராவா அப்படியே கொஞ்சமாக போய் லாஸ்ட் அப்படியே பீக்கில் போய் நிற்கிற இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா. தட் வாஸ் ரியல்லி ட்ரெமெண்டஸ் ஆக்டிங்கில் வந்து அது ரொம்ப எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து பிடிச்சி. செலியா ஜான்சனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தின் மிகப்பெரிய பில்லர்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
அது வந்து இந்த படத்தை இன்னும் நம்ம வந்து ரசிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சதுங்க. அதே மாதிரி டாக்டர் அலேக்கா பண்ண ட்ரெவர் ஹோவர்டோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நான் சொல்லுவேங்க. இந்த படம் எங்கே சிறப்பாக நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இது அந்த டைம் 1945லேயே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிஜ் அஃபேரை பற்றி பேசுகிறாங்க. இதில் பியூட்டி 2 இடம் ரொம்ப பிடிச்சது. ஒரு இடம் வந்து அந்த அலெக் வந்து இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான், வருவா அவனை தேடி. வேற ஒருத்தன் வந்துடுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு வரும்போது இவளை வந்து பேக் சைடில் அனுப்பிச்சி விடுவான். அந்த இடத்துல அவள் சொல்லுவான், நான் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன், நீ ஏன் அப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஆனரை எதிர்பார்க்க முடியுமா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிஜல் அஃபேரில் நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடம் எழுப்புன்னு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடம் வந்து ஆஸ் வெல் அஸ் அந்த இடம் தான் எனக்கு என்ன பியூட்டினா, அந்த ஒரு இடம் தான் இவங்க எடுக்கிற முடிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமாக அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். தட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் சீன். ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக நான் பார்க்குறேன். நம்ம படத்தோட கிளைமேக்ஸில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து லௌரா கிட்ட பேசுகிற இடம் அதை இங்கே ரிவீல் பண்ண முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜஸ்டிஃபைபிளாக ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அது நிச்சயமாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு திங்கிங் தான் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. இட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் திங்கிங். ரிமார்க்கபிளாக அந்த இடம் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் எண்டில் அப்படி நிற்கும் போது நமக்கு வந்து நம்ம மனசில் நின்னதுக்கான காரணம் அந்த இடமும் மட்டும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிருந்ததுங்க ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்போவே கிராண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் அவார்டையும் வின் பண்ணியிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ப்ரீஃப் என்கவுண்டர் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ, இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.